ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வாரம் சரிகமபால ஜினோஜோட பாட்டு செம்மையாக இருந்துச்சு. கடந்த வாரம் சரிகமபால டெடிகேஷன் ரவுண்டு தான் நடந்துச்சு. இந்த ரவுண்டில் ஜினோஜ் யாருக்காக டெடிகேட் பண்ணார்னா அவங்க அம்மாவுக்காகவும் ரொம்பவே பிடிச்ச அக்காவுக்காகவும் தான் பாட்டை டெடிகேட் பண்ணியிருந்தார். எந்த பாட்டை பாடியிருந்தாருன்னா, காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதோளும் தேவதை அம்மா, இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடியிருந்தார். ஜினோஜோட வாய்ஸில் இந்த பாட்டை கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜினோஜ் கஷ்டப்பட்டு பாடின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த பாட்டே ரொம்ப கஷ்டமான பாட்டு, பெரியவங்களே பாட கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சின்ன பையன் இந்த பாட்டை பாடுறதை பார்த்து அரங்கத்தில் இருந்த எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, வியந்து பார்த்தாங்க. ஜட்ஜஸ் ஸ்வேதா மோகன் மேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜினோஜ் இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு, நீ இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பாடின, ஆனால் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு திருப்தி படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸுக்கும் எங்கள் சரிகமபாவோட தங்க மகனான ஜினோஜுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மேலும் ஜினோஜோட அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் சரிகமபா சீசன் 3 இருந்தே சரிகமபாவுக்கு ட்ரை வந்துட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு செம்மையாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசியிருந்தார். ஜினோஜோட பாட்டு சரிகமபால உங்களுக்கும் பிடிக்குமா? தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.